Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that. So உங்க பர்சனோட மைண்ட்ல நீங்க வந்து இருக்கீங்களா இல்லையா அப்படின பத்தி நம்ம ஒரு டீடைல் பிக்சரா வந்து பார்க்கலாம். Okay, so you are in your person mind or not. So let's start the reading now. When it comes to this person side வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களுக்கு இந்த பர்சனை பத்தி உங்களுக்கு ஒரு சில தாட்ஸ் இருக்கு அண்ட் as well as அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களை பத்தின ஒரு சில தாட்ஸ் இருக்கு. ஓகே, சோ சில விஷயங்கள் வந்து நீங்க ஒரு மாதிரி அவங்கள பத்தி வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அண்ட் அதே மாதிரி அவங்களும் உங்களை பத்தி சில விஷயம் வந்து இங்க ஜட்ஜ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ இங்க நான் ஒரு விஷயம் வந்து கிளியரா நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் இந்த ரீடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா வந்து லைக் நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மேரிட் பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிகாஸ் ஐ கேன் see that very very clearly here. ஓகே, சோ நீங்க ரெண்டு பேருமே ஒரு மேரிட் பர்சனா நீங்க வந்து இருக்கலாம். எஸ், அண்ட் as well as இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே லைக் சோ உங்களோட லைஃப்லயும் வேற ஒரு பர்சன் இருப்பாங்க அண்ட் நீங்க எதிர்பார்க்கிற அந்த பர்சனல் லைஃப்லயும் வேற ஒரு பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் இது தவிர்த்தும் நான் வந்து மல்டிபிள் அஃபேர்ஸ் வந்து நான் இங்க வந்து பாக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்க மேரிட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், அந்த பர்சனும் ஒரு மேரிட் பர்சனா இருந்திருப்பாங்க. அண்ட் இங்க வந்து பாக்குறப்போ உங்களோட மேரிட் ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் as well as உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அவங்க கூடயும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. சோ இப்போ ரெண்டு சைட்லயுமே ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அடுத்து வேற ஏதாவது ஒரு சில உங்க ஏஜோட ஒரு கம்மியான வயசுல ஒரு பர்சன்ஸ் மேல உங்களுக்கு ஒரு அகெயின் ஒரு சில லவ் அட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கலாம். மேபி நீங்க ஒர்க் பண்ற பிளேசஸ்ல அந்த பர்சனை பார்த்திருக்கலாம், ஆர்எல்ஸ் பை எனி உங்களோட ஃபேமிலி சைடு, ஆர்எல்ஸ் லைக் எனிவேஸ். ஓகேங்களா, சோ உங்களுக்கு லைக் அதர் மல்டிபிள் அஃபேர்ஸ் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. சோ இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த போர்ஷனை எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரெசனேட் ஆகல அப்படின்னா தென் லீவ் திஸ் போர்ஷன். ஓகேங்களா, சோ இங்க வந்து மல்டிபிள் அஃபேர்ஸ் அண்ட் மல்டிபிள் விஷயம் நான் இங்க வந்து பார்த்தேன் அப்படின்றதான் ஐம் ஜஸ்ட் saying this to you. இதை நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டு நான் வந்து சொல்றதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, அண்ட் இங்க வந்து பாக்குறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் மெயினா வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட அந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்போ சில பேருக்கு அவங்க ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, சில பேருக்கு அவங்க ரொம்ப ஒரு லாஜிக்கல் திங்கிங் உள்ள ஒரு பர்சனா இருப்பாங்க, சில பேருக்கு வந்து பாக்குறப்போ உங்களோட பர்சன் வந்து நல்ல ஒரு மெச்சூராவும் இருந்திருப்பாங்க. அண்ட் as well as லைக் ஃபைனான்சியல் வைஸ் வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைனான்சியல் வைஸ் அவங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. பட் வென் கம்ஸ் டு திஸ் ரிலேஷன்ஷிப்போட சைட்ல இருந்து எல்லாமே பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறப்போ அது என்னோட ஸ்பௌஸ் கிடையாது, எனக்கு பிடிச்ச அந்த பர்சன் தான் எனக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ணிருப்பீங்க. எஸ்பெஷலி அந்த பர்சனும் அதே மாதிரி சேம் வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியும் உங்க மேலதான் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியும் அவங்க வந்து ஷோ அப் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் ஓகேவா வந்து போயிட்டு இருந்திருக்கும். பட் சடனா வந்து ஆல் ஆஃப் த சடன் ஏதோ ஒரு சில ஈகோ கிளாஸஸ், ஆல் ஆஃப் த சடன் ஏதோ ஒரு சில இன்சிடென்ட்னால நீங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்பிளிட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ சம் கைண்ட் ஆஃப் பிரேக்கேஜஸ், சம் கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் திங்ஸ் இங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா பாக்குறேன். சோ சில பேருக்கு நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா லைக் மேக்சிமம் அந்த ஒரு எப்படி சொல்றது லைக் அந்த ஒரு 10 months ஆஃப் பிரேக்கேஜஸ் அண்ட் 6 months ஆஃப் பிளாக்கேஜஸ் நான் ரொம்ப அதிகமா நான் வந்து பாக்குறேன். அண்ட் சில பேர் வந்து கம்ப்ளீட் செப்பரேஷன்ல இருக்கலாம், அந்த பர்சன் பத்தின எந்த ஒரு ஐடியாஸுமே இல்லாம அவங்க கிட்ட எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பர்சனோட பர்சனல் லைஃப்லயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து என்னன்னா லைக் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இஸ் தேர், அது ரொம்ப கிளியரா தான் எனக்கு வந்து தெரியுது. சோ இங்க வந்து பாக்குறப்ப டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருக்கதான் செய்யுது, இல்ல அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. இங்க நான் ஒரு விஷயம் நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எஸ் இந்த பர்சனோட மைண்ட் செட்ல நீங்க வந்து இருக்கீங்க, இந்த பர்சனுக்கு உங்களை பத்தின திங்கிங் எல்லாமே இருக்கு. பட் இன் கேஸ் இப்ப நீங்க வந்து மேரிட் பர்சனா இல்ல, உங்க லைஃப்ல எந்த ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸுமே கிடையாது, நீங்க வந்து ஒரே ஒரு பர்சன் தான் நீங்க வந்து விரும்புறீங்க. பட் அவங்க கிட்டயே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க வந்து லைக் அவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க, சம்டைம்ஸ் நல்லா பேசுறாங்க, சம்டைம்ஸ் அவங்க கோவப்பட்டு பேசுறாங்க, சம்டைம்ஸ் அவங்க வந்து அப்செட்டா பேசுறாங்க. லைக் மெயினா ஒரு சில விஷயம் நம்ம வந்து கிளியரா இங்க வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்சன் கிட்ட வந்து ரீகன்சிலேஷன் இப்போதைக்கு நீங்க எதிர்பார்க்கறது வந்து வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்கேஸ் உங்களோட சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா சோ யூ ஷுட் நீட் டு பி டேக் சம் கைண்ட் ஆஃப் பிரேக். இப்போதைக்கு நீங்க வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது தான் நல்லது. ஆல்ரெடி பிரேக் நீங்க இருக்கீங்க, இந்த பர்சன் கூட ஒரு சில பிரேக் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா தென் இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகிறத பத்தி தப்பு கிடையாது.
rather than இப்ப நீங்க ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் இந்த பர்சன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா then this is not a right time அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் as well as லைக் இப்போதைக்கு இந்த பர்சன் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணா கூட அது வந்து ஒரு கரெக்டான வேலை, அது வந்து எண்ட் ஆக போறது கிடையாது. பட் டெஃபினட்டா இங்க வந்து என்னன்னா ஒரு நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பா இங்க வந்து இருக்கதான் செய்யும். அது வந்து ஒரு டிவைன் டைமிங்கோட விஷயமா தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து கிளியர் ஆகி இது ப்ராப்பரா ஆறதுக்கே சில பேருக்கு வந்து நெக்ஸ்ட் ஜான்வரி கூட வந்து டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜான் ஓகேங்களா. அதனால வந்து லைக் இப்போதைக்கு இந்த பர்சன்ட்ட நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்க, கம்யூனிகேஷன்ஸ் ஏதாவது நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஒரு நல்ல சேஞ்சஸ் வரணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா then this is not a right time. I can clearly say this guys, this is not a right time. ஏன்னா லைக் சம்திங் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யுது, ஸ்டில் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. அண்ட் நீங்க இவங்க கிட்ட வந்து பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் திங். rather than நீங்க இப்ப இந்த பர்சன் கிட்ட நீங்க வந்து பேசணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா then I can definitely say that அது ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் தான் கொண்டு போய் முடியும். அது நீங்க எதிர்பார்க்காத விதத்துல ஒரு சில ப்ராப்ளம் கொண்டு போய் தான் விடும். இட் இஸ் பெட்டர் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சம் மோர் மந்த்ஸ் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 months நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். until that அந்த ஒரு 4 to 6 months ஸ்கேல் தான் நான் கிளியரா பாக்குறேன். until that நீங்க வந்து வெயிட் பண்ணாம ரஷன் புஷ் பண்ணி இந்த பர்சன்ட் ஏதாவது நீங்க வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரைட் லைக் நான் எந்த பர்சனை நான் வந்து சொல்றேன் அப்படின்னா லைக் அவங்களும் ஒரு மேரிட் பர்சனா இருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த பர்சனை தான் நான் சொல்றேன். சோ அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அதுக்குரிய பாசிபிலிட்டி இங்க வந்து கிடையவே கிடையாது. அண்ட் அவங்க த்ரூ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் கண்டிப்பா இருக்கும், சம்பந்தமே இல்லாம ப்ராப்ளம் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லைக் ரீகன்சலேஷன் பண்ணி நீங்க திருப்பி வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே அது ஒரு டைம்ல ஓகேவா இருக்க மாதிரி தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒரு சில பிக்கஸ்டா ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் வரும். So be aware about it. Okay, so these are things I can see in your reading guys, and I hope கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. So in case உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா welcome you all to this channel Rampo3 family. So guys please give support உங்க friends and families க்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா please recommend channel to them. and as well as guys உங்களுக்கு like any kind of a personal readings or else like any kind of prayers and ritual works உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படினாலுமே you can definitely reach out either on my WhatsApp also on my Instagram. and as well as உங்களுக்கு ஏதாவது ஒரு சில crystals both energies and non energies ரெண்டுமே availability இருக்கு. so உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா you can definitely reach out to my WhatsApp also my Instagram. both the detail வந்து ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்திருப்பேன். and as well as இந்த வீடியோலமே டிஸ்ப்ளே இருக்கும், you can check with that. நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல இந்த மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர் ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். you can go and check with that. so guys like again I want to repeat the same thing. உங்களோட சப்போர்ட் என்னோட both யூடியூப் சேனல் and as well as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. so like yeah, so see you guys next time. Until you all take care, bye bye.